அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியாக ஒரு வருடம் கழித்து உருவாகும் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அமைய போகின்றன? சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் தொழிலில் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஒரு வருடத்திற்கு பிறகு மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறார். பொதுவாக அங்கு நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான காரியங்கள் காரிய தடையின்றி கைகூடுவதோடு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஒரு வருடம் கழித்து நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியன் தைரியத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கு ஏற்கனவே வித்யாகரகரான புதன் மட்டுமல்லாது இடத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்திருக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமான இரு கிரகங்களும் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் இந்த 3 கிரகநிலைகளும் ஒன்றிணையும் இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான ஒரு தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த வேளையை சரியான முறையில் சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் வலம் வருவதை காட்டிலும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அவர் நீச்சம் பெற்றாலும் முன்னேற்ற காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக வலுவாக எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் காரிய தடைகள் நீங்கும், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மனதிற்கு நிறைவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பண வரவு உறுதியாக திருப்திகரமாக அமையும். மன தைரியம் அதிகரிப்பதோடு சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிறைந்த காரிய வெற்றியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் தைரிய ஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த தொழிலை மேற்கொண்டாலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் புதன் இணைந்து செவ்வாயுடன் மிக வலுவாக புத ஆதித்ய ராஜயோகத்தை ஏற்படுத்துவதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்க கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை ரீதியாக புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைப்பதோடு இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உண்டு. வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலக ரீதியான மாறுதல் மிகவும் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிறு முயற்சி கூட அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்க்கிறபடியே
மிக சிறப்பாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. குடும்பத்தில் துன்பம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் ஒரு இனிமையான வேலையாக இந்த வருடம் அமைய போகிறது. ஏனென்றால் ஒரு வருடம் கழித்து மிக சிறப்பாக இந்த தருணம் அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சில கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டாலும் உறுதியாக அவை நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சிறு சிறு பிரச்சனைகளை கூட முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக இல்லத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் நீங்கி மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த வேளையில் கைகூட போகிறது. பெண்மணிகள் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் அவை வெற்றிகரமாக அமையும். துணிச்சல் தைரியமும் அதிகரிப்பதால் மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட எளிதாக பெண்மணிகள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே வெற்றிகரமாகவும் முன்னேற்றமாகவும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பண வரவுல அதிக நன்மை நிறைவாக இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்பும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சுவாரஸ்யமான நபர்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பை சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண தேவை பூர்த்தியாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதை போன்று மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத திடீர் அதிரடியான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் நீங்கள் நினைக்கிறபடியே சாதகமாக அமையும். தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், மேம்படுத்துதல் என பல காரியங்களில் இரட்டிப்பு நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று சிவனை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதோடு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும்.